ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கலிரி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் கூட நளினி நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒன்று இல்லைங்க, ரெண்டு இல்லைங்க, மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் கூட 14 படங்கள் நடிச்சிருக்காப்புல நம்ம நளினி. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. அதுவும் நம்ம பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவை நம்ம இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறோங்க. அதில் பார்ட் 1ல் 7 படங்களும் பார்ட் 2ல் 7 படங்களும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்ட் 1னா 7 படங்கள் எந்த வருஷம் நடிச்சிருக்கிறாப்புல, எந்த ரோலில் நடிச்சிருக்காப்புல அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விஜயகாந்த் கூட நளினி ஃபஸ்ட் படம் பார்த்திங்கன்னா 1984ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 32வது வயசில் 100வது நாள் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நளினி வந்து தேவி அப்படிங்கிற கேரக்டரில் மோகனுக்கு ஜோடியாக நடிச்சுக்கப்பிலங்க. இதில் நம்ம விஜயகாந்த் வந்து ராஜ் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்கப்பில. இந்த படத்தை டேரக்டர் வந்து மணிவண்ணன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்பிலங்க. இந்த படத்துக்கு இசை இளையராஜா இசையமைச்சுக்காப்பில. ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ரெண்டாவது படம் 1984ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 32வது வயசில் வேங்கையின் மைந்தன் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நளினி நம்ம விஜயகாந்த் கூட நடிச்சுக்காப்பில. இல்லை, விஜயகாந்துக்கு ஜோடியாகவே நடிச்சுக்காப்பில நம்ம நளினி. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து பாம்பாட்டி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்காப்பில. மூணாவது படத்தை பற்றி பார்த்தலாம். மூணாவது படம் 1984ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 32வது வயசில் வெள்ளை புறா 1 அப்படிங்கிற படம் தாங்க. இதில் வந்து நம்ம நளினி வந்து சுரேஷுக்கு ஜோடியாக நடிச்சுக்காப்பிலங்க. இதில் நம்ம விஜயகாந்த் கூட நளினி நடிச்சுக்காப்பில. இந்த படத்தில் ஊர்வசியும் நடிச்சுக்காப்பில. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து ஜீவா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்காப்பிலங்க. இந்த படத்தை டேரக்டர் கங்கை அமரன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்பிலங்க. நாலாவது படத்தை பற்றி பார்த்தலாம். நாலாவது படம் 1984ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 32வது வயசில் நல்ல நாள் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நளினி வந்து செண்பகம் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்காப்பில. இதில் நம்ம விஜயகாந்துக்கு சிஸ்டராக நடிச்சுக்காப்பிலங்க, அதாவது தங்கச்சி ரோலில் நடிச்சுக்காப்பில நம்ம நளினி. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து சின்னதுரை அப்படிங்கிற கேரக்டரில் முத்து அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராக நடிச்சுக்காப்பிலங்க. இந்த படத்தை தியாகராஜன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்பில. அதுக்கடுத்து அஞ்சாவது படத்தை பற்றி பார்த்தலாம். அஞ்சாவது படம் 1984ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 32வது வயசில் வீட்டுக்கு ஒரு கண்ணகி அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம நளினி வந்து மாதவி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்காப்பில. இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாகவே நடிச்சுக்காப்பிலங்க நம்ம நளினி. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்காப்பிலங்க. இந்த படத்தை S.A. சந்திரசேகர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்பில. அதுக்கடுத்து ஆறாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ஆறாவது படம் 1984ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 32வது வயசில் நாளை உனது நாள் அப்படிங்கிற படத்தாங்க. இதில் நம்ம நளினி வந்து கல்பனா அப்படிங்கிற கேரக்டரில் விஜயகாந்துக்கு ஜோடியாகவே நடிச்சுக்காப்பிலங்க. இதில் பார்த்தீங்கன்னா அருண் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம விஜயகாந்த் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்பிலங்க. இந்த படத்தை ஜெகநாதன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்பில. அதுக்கடுத்து ஏழாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ஏழாவது படம் 1985ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 33வது வயசில் அலைவோசை அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக நடிச்சுக்காப்பிலங்க நம்ம நளினி. இந்த படத்தில் முத்து அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம விஜயகாந்த் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்பிலங்க. இந்த படத்தை டேரக்டர் சிறுமுகை ரவி அப்படிங்கிற டேரக்டர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்பிலங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்த் கூட நம்ம நளினி 14 படங்கள் நடிச்சுக்காப்பில. இந்த வீடியோவில் நம்ம 7 படங்களை பற்றி பார்த்தாச்சு. இந்த 7 படங்களில் 4 படத்தில் ஜோடியாகவும், 2 படங்களில் வேறு வேறு கதாநாயகன் கூட ஜோடியாகவும், ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா சிஸ்டராகவும் நடிச்சிருக்காப்பிலங்க நம்ம நளினி நம்ம விஜயகாந்த் கூட. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் பெஸ்ட் பேராக நம்ம நளினி விஜயகாந்த் நடிச்சிருக்கிறாப்புல அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.